தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். கடந்த 2 நாட்களாக சென்னையில குளோபல் இன்வெஸ்டர் மீட், உலக முதலீட்டாளர் சந்திப்பு அப்படின்னு ஒன்று தமிழக அரசு நடத்தினாங்க. அதன் முடிவில் 6.6 லட்சம் கோடி முதலீடு செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்கு அப்படின்னு ஒரு 19 அறிக்கை கொடுத்துருக்காங்க. முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னா 5.5 லட்சம் கோடி நாங்க ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு கொடுத்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். இந்த அரசு, திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2021 செப்டம்பர் மாதம் ஒரு இதே மாதிரி இன்வெஸ்டர் மீட் நடத்தினாங்க. அந்த இன்வெஸ்டர் மீட்ல 1.25 லட்சம் கோடி முதலீடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு 60 திட்டங்கள்ல அறிக்கையில விரிவா கொடுத்தாங்க. அந்த 60 திட்டங்கள்ல எத்தனை திட்டத்திற்கு இப்ப முதலீடு வந்திருக்கு? இன்னைக்கு 2 வருடங்கள் கடந்து விட்டது. அந்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகி 2 வருடம் கடந்த பிறகு அந்த 60 திட்டத்துல குறிப்பாக எத்தனை கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, எத்தனை புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் துபாய் போனாரு. துபாய் போயிட்டு அங்கிருந்து துபாயில இருந்து 15,000 கோடி வருது அப்படின்னு நல்லா கலர் கலரா கதை சுத்துனாங்க. கலர் கலரா கோட்டு சட்டை போட்டு துபாய் சேக்குகள் எல்லாம் போய் பார்த்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அந்த துபாய் பயணம் மூலமாக தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடு எவ்வளவு, வருவதாக சொல்லப்பட்ட 6,000 கோடியில் எத்தனை ஆயிரம் கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? அதை பற்றி எந்த தகவலுமே யாருமே தரதில்லை. அதை பத்தி பேசுறதுக்கே மறுக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொருக்கா கோட்டு சுட்டு போட்டு சிங்கப்பூர் சிங்காரமா சிங்கப்பூர் சுற்றுலா போனாரு. சிங்கப்பூர் ஜப்பானுக்கெல்லாம் போனாரு. ஜப்பான்ல போயிட்டு எங்களுக்கு மிகப்பெரிய முதலீடு வருது அப்படின்னு இன்னொரு கதையை கட்டி விட்டாங்க. ஜப்பான் சிங்கப்பூர் பயணத்தின் மூலமாக இந்தியாவுக்கு, தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடு எவ்வளவு, அதை பத்தி அந்த தகவலுமே கிடையாது. இப்போ தேர்தல் சமயத்துல அரசு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக இந்த பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மாநாட்டை நடத்திருக்காங்க. நம்ம ஏன் தோல்விகள்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு கிடைத்த அந்நிய முதலீடு என்பது வெறும் 51,000 கோடி தான். இதே காலகட்டத்துல மகாராஷ்டிராவுக்கு 2.98 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு. தமிழகத்துல எதுவுமே சரியில்லை. இன்னைக்கு மின்சார கட்டணம் அனைத்து மாநிலங்களோட அதிகம். அப்படியே கட்டணம் அதிகமா கட்டினாலும் மின்சாரம், தரமான மின்சாரம் கிடைப்பதில்லை. மின்சாரம் உங்களுக்கு தடை இருக்கு, மின்வெட்டு, சீரான வோல்டேஜ் கிடைக்கிறதுல. மின்சார கட்டணம் அதிகம், லஞ்சம் அதிகம். இங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே லஞ்சம். சாலை வசதிகள் ரொம்ப கேவலமாக இருக்கு. அதே சமயம் சட்ட ஒழுங்கு சரியில்லை. இங்க கஞ்சா விற்பனை 2 பெரிய தொழில் நகரம், சென்னை, கோவை 2 மாநகரத்திலையும் கஞ்சா விற்பனை அதிகமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தொழில் நிறுவனங்களை, தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் வாங்குறாங்க. 2 நாள் முன்னாடி தான் ஒரு சென்னை போலீஸ் கமிஷனர் ஒரு பணம் மிரட்டல்ல ஈடுபட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் முதல்வரோ டிஜிபியோ மறுக்கவே கிடையாது. ஒரு நிறுவனத்தை மிரட்டி அந்த நிறுவன எம்டிஏ, மேனேஜிங் டைரக்டரை கடத்திட்டு போய் வச்சு 50 கோடி பணம் வாங்கணும் தான் சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி முதலீடு வரும்? அதே சமயம் 2 நாள் முன்னாடி சென்னையில கோரமண்டல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறுவனம். இஐடி பாரி முருகப்பா குரூப்போட மிகப்பெரிய உர உற்பத்தி நிறுவனம் கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ். அந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு 36,000 கோடி. அந்த நிறுவனம் வருடம் 20,000 கோடி மதிப்பிலான உரத்தை உற்பத்தி பண்ணுது. தனியார் உர உற்பத்தி நிறுவனங்கள்ல கோரமண்டல் ஃபெர்டிலைசர் தான் மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை மூடியே தீரணும் அப்படின்னு திமுக அரசு முயற்சி எடுத்திருக்காங்க. எப்படி ஸ்டெர்லைட்டை திட்டம் போட்டு வன்முறையை தூண்டி மூடினாங்களோ,
அதே போல இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய நிறுவனமான கோரமண்டல் ஃபெர்டிலைசரை மூடுவதற்கு முயற்சியே திமுக எடுத்திருக்கு. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு புதுசு ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுவாங்க? தமிழகத்தில் அந்த அரசு நிர்வாகத்தை நட்டு கிடைக்கிறது. நிர்வாகத்தில் சீர் செய்ய வேண்டியது, நிர்வாகத்தை சரியாக செய்ய வேண்டிய பணிகள் 1000 பணிகள் இருக்கும்போது எப்படி முதலீடு வரும்? இதே போலதான் ஞாயிற்றுக்கிழமை முந்தானத்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற வந்து வியட்நாம் நிறுவனம் 16,000 கோடி முதலீடு பண்றாங்க. இதனால வந்து இந்தியா தமிழ்நாடு முழுக்க மின்சார கார் உற்பத்தி அதிகமாகும், அந்த கார் இந்தியா ஃபுல்லா போகும்னு சொன்னாங்க. அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மாசம் 1000 கார் தான் பண்றாங்க. அந்த 1000 கார்களிலும் 600 கார் வந்து அந்த நிறுவனத்தோட இன்னொரு கிளை நிறுவனமே வந்து அந்த 600 கார் வாங்கிக்கிறாங்க. ஆக பொதுமக்களுக்கு வெறும் 600 கார் தான் அந்த கம்பெனி விற்குது. அந்த கம்பெனியோட சென்ற ஆண்டு நஷ்டம் மட்டுமே 5000 கோடிக்கு மேல. அப்படி இருக்கிற நிறுவனம் தமிழ்நாட்டுல வந்து எப்படி முதலீடு பண்ணு? ஒரு ஒப்பீடுக்காக பார்த்தோம் அப்படின்னா வின்ஃபாஸ்ட் வந்து மாசம் 1000 கார் பண்றாங்க. டாடா மோட்டார்ஸ் அந்த நெக்ஸான் எலக்ட்ரிக் கார், அந்த ஒரு கார் மட்டுமே மாசம் 12,000 கார் இந்தியா முழுசு விற்கிறாங்க. அதே மாதிரி டெஸ்லா உலகத்துல மிகப்பெரிய எலக்ட்ரிக் கார் நிறுவனம். டெஸ்லா கார் வந்து மாசம் 1.5 லட்சம் கார் விற்கிறாங்க. அப்ப டெஸ்லா போன்ற பெரிய நிறுவனங்கள் தமிழகத்துக்கு கிடைத்தாலும் அது ஒரு பெருமையா சொல்லலாம், அது நமக்கு ஒரு வெற்றின்னு சொல்லலாம், அது தமிழகத்துல வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொல்லலாம். அங்கேயே திவாலாக போற வின்ஃபாஸ்ட் போன்ற ஒரு சிறிய நிறுவனத்தை, நிதி நிர்வாகம் சரியாக இல்லாத நிறுவனத்தை, திவாலாக போகும் நிறுவனத்தை வந்து இங்க முதலீடு பண்றதா வந்து இவங்க கட்டுக்கதை அளந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 500 கோடி தான் தமிழ்நாட்டுல போடுறோம், 500 மில்லியன் தான் தமிழ்நாட்டுல போடுறோம், அந்த 500 மில்லியன் கூட அடுத்த 5 ஆண்டுக்கு தான் போட போறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே இவங்க உருட்டி திருச்சு 16,000 கோடின்னு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பொய் சொல்லும் பொழுது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? பொய்யாக வந்து ஒரு கதையை சொல்வதனால் யாருக்கு என்ன பயன்? அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து ஒரு வீடியோ வந்து நேற்று வைரல் ஆச்சு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா, குஜராத்திஸ் எல்லாம் கோமன் கட்டிட்டு திரியுறாங்க, அவர்கள்லாம் வறுமையில இருக்காங்க, தமிழ்நாட்டுல எல்லாருமே பணக்காரரா இருக்காங்க, அதனால வந்து குஜராத் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குன்னு சொன்னாரு. அதன் பிறகு தமிழகத்திற்கு வர வேண்டிய இந்த இன்வெஸ்டர் மீட்டுக்கு வர வேண்டிய முகேஷ் அம்பானி குஜராத்தை சேர்ந்தவர். அவர் இங்க வராம வந்து அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து பேசுறாரு. அது கூட என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இதுவரை தமிழகத்தில் 35,000 கோடி முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தகவலை தான் சொன்னாரு. அந்த தகவலை அப்படியே எடுத்து ஜியோ நிறுவனம் தமிழகத்துல 35,000 கோடி முதலீடு அப்படின்னு வந்து திமுக ஐடிவி கதையை கட்டி விடுறாங்க. காலங்காலமாக எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் திமுக வந்து அதானி நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க. அந்த அதானி காலில் போய் விழுந்தாரா முதல்வர்? எதனால் வந்து அதானி வந்து 47,000 கோடிக்கு மேல இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலீடு பண்றார்? நமக்கு தான் அதானி நிறுவனமே ஆகாது இல்ல, அந்த நிறுவனத்தின் முதலீடு ஏன் வந்து முதல்வர் வந்து வரவேற்கிறாரு? இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் போன்றவர்கள் வந்து அதானி தான் இந்தியாவோட சாபக்கேடு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்திடம் எதற்காக இந்த அரசு முதலீடு வாங்க வேண்டும்? காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இந்த அரசை நம்பி, இந்த அரசு ஆட்சி செய்யும் லட்சணத்தை நம்பி முதலீடு செய்வதற்கு யாருமே தயாராக இல்லை. அதனால் அதானி அம்பானி இருவரையும் காலை பிடித்து முதலீடு செய்ய வைத்திருக்கிறார்கள். அதில் வந்ததுதான் ஓரளவுக்கு. அம்பானி வந்து 36,000 கோடி இவங்களா சொல்லிக்கிறாங்க, அதானி 47,000 கோடின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் 80,000 கோடி இவர்கள் 2 பேரும் மட்டுமே முதலீடு பண்றதா அந்த அரசு சொல்லுது. அது உண்மையா முதலீடு நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் 2 நாள் நடந்த கேலி கூத்து மக்களை ஏமாற்றுவதற்காக, தங்களுடைய தோல்வியிலிருந்து திசை திருப்புவதற்காக, தங்களால் தொழில் வளர்ச்சி நடக்கவில்லை என்பதை மறைப்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம். நன்றி.